அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஒரு வீட்டில் எப்படி நிறைய கதவுகள் இருக்கின்றதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கதவுகள் நிறைய இருக்கின்றன. ஆரோக்கியத்திற்கான கதவுகள், ரிசிக்கிற்கான கதவுகள், நிம்மதி, சந்தோஷம், பதவி, அந்தஸ்து சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் தனித்தனி கதவுகள் இருக்குது. சில பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கதவுகளையும் திறந்து விடுவான். நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கும். செல்வமாக இருப்பாங்க, நல்ல வசதியாக இருப்பாங்க, நல்ல பதவியில் இருப்பாங்க, அந்தஸ்தோடு இருப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது, எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு சில கதவுகள் மூடப்பட்டிருக்கும், சில கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் கதவுகள் மூடப்பட்டிருக்கு சொல்லிட்டு நம்ம அப்படியே தட்டாமல் விட்டால் நமக்கு கடைசி வரைக்கும் அந்த கதவுகள் மூடியே தான் இருக்கும். எல்லா கதவுகளின் சாவிகளும் அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. அல்லாஹ் நாடினால் அவன் புறத்திலிருந்து எல்லா கதவுகளையும் நமக்காக திறந்து விடுவான். நாம் கேட்குறத பொறுத்து தான். எப்படி நம்ம கேட்குறது? அந்த சாவி அல்லாஹ் கிட்ட இருக்குது. எப்படி நம்ம கேட்டால் அல்லாஹ் அதை திறந்து விடுவான்னு கேட்டால் நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக நம்முடைய தேவைக்கேற்ப, அதாவது எந்த கதவுகள் நமக்காக மூடப்பட்டிருக்கோ அதற்கான துவாக்களை செலக்ட் பண்ணி அல்லாஹிடம் துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அந்த கதவுகள் நமக்காக திறக்கப்படும். இப்படி தொடர்ந்து நம்ம துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது அந்தந்த தேவைகளுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ எதெல்லாம் தேவையோ அதுக்காக நம்ம துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் எல்லா கதவுகளும் நமக்காக எப்போதுமே திறந்தே இருக்கும். நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நம்ம வாழலாம், மறுமையிலும் நாம் வாழலாம். நாம் துவா கேட்டால் எல்லா கதவுகளும் திறக்கப்படும் சொல்லிட்டு நாம் துவா செய்வோம். ஆனால் சில நேரங்களில் அந்த கதவுகள் மூடியே தான் இருக்கும். வருஷக்கணக்கெல்லாம் துவா செய்வோம், நாம் கேட்கறது கிடைக்காம இருக்கும், அந்த கதவுகள் மூடியே தான் இருக்கும். ஏன் இது நம்ம வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது? இந்த விஷயம் மட்டும் ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம கஷ்டத்திலே இருக்கிறோம் கடைசி வரைக்கும்? எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கே, மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை நமக்காக திறந்து விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அதற்கு காரணம் அந்த கதவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூடப்பட்டிருக்கும். அப்போ ஸ்ட்ராங்காக மூடப்பட்டிருக்குன்னா ஒரு ஃபோர்ஸான ஒரு துவா, நல்லா ஃபோர்ஸாக திறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஃபோர்ஸான ஒரு துவானா என்னது? இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் தான் அந்த ஸ்ட்ராங்கான அந்த கதவுகள் இருக்குது பார்த்தீங்களா, மூடப்பட்ட கதவுகளை ஃபோர்ஸாக திறக்கக்கூடிய ஒரு சக்தி இஸ்திக்ஃபாருக்கு தான் உண்டு. இஸ்திக்ஃபார்னா என்னது? அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்வது. அல்லாஹ்விடம் தொடர்ந்து நாம் தௌபா செஞ்சு கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக நாம் ஆசைப்பட்ட அந்த விஷயம் நமக்கு கிடைச்சே தீரும். எதுவுமே கிடைக்காம இருக்காது. நாம் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது இன்ஷால்லா நமக்கு கிடைக்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் விதியையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா அது நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அதிகப்படுத்துங்கள் சொல்லிட்டு. அதனால் இதுதான் என்னுடைய விதி, நமக்கு இது கிடைக்காது, நம்ம கடைசி வரைக்கும் வறுமையில தான் இருக்கணும் பொழுகுது, நமக்கு இந்த விஷயம் நடக்கவே நடக்காது பொழுகுது சொல்லிட்டு நாமளே ஒரு முடிவு பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். அதில் முதலாவது நம்ம கேட்க வேண்டிய துவா தான் இஸ்திக்ஃபார் துவா. ஏன்னா சில விஷயங்கள், அதாவது நம்ம அறிந்தோ அறியாமலையோ தவறுகள் பாவங்கள் ஏதோ செஞ்சுருப்போம், நமக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் நடக்கும், தெரியாமல் 1000 விஷயங்கள் நடக்கும். அப்போது அந்த ஒரு காரணத்துக்காக தான் அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு விஷயத்தை தராமல் வச்சுருப்பான். தொடர்ந்து நாம் இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டே இருக்கும்போது நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகும். அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான், நம்ம துவா கேட்க கேட்க தௌபா செய்ய செய்ய நம்முடைய தவறுகளை ஒன்று ஒன்றா மன்னிச்சிக்கிட்டே வருவான். தௌபா செய்யும் போது என்ன நடக்கும்னா நம்முடைய பாவங்களையும் மன்னிச்சிடுவான். இன்னொரு சைடு இதுக்கு முன்னாடி நாம் பாவங்கள் தவறுகள் செஞ்சுருப்போம்ல, அது எல்லாத்தையும் நன்மைகளாக மாற்றி விடுவான். இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு சொல்ல போகிறதா இருந்தால், நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதாவது நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, சொந்த வீடு நமக்குன்னு இருக்கும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஆனால் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, போதிய வருமானம் இல்லை. கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளால சாத்தியமே இல்லை. நாம் போய் சொந்த வீடு வாங்குவோமா சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக நம்ம துவா செய்ய மாட்டோம். அதாவது வேறு எதுக்காக துவா செய்வோம், கடன் இல்லாத வாழ்க்கையை கூடிய அல்ல சொல்லிட்டு நம்ம மற்ற விஷயத்துக்கெல்லாம் கேட்போம். ஆனால் சொந்த வீடு வேணும் சொல்லிட்டு கேட்காம விட்டுருவோம். ஏன்னா நமக்கு தகுதி இல்லை, நம்ம
நம்மளால் முடியாது சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து கேட்டு பாருங்கள். இந்த இஸ்திக்ஃபார் துவா மூலமாக நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் மூடப்பட்டதாக நினைக்கின்ற அந்த கதவு நிச்சயமாக உங்களுக்காக திறக்கப்படும். நீங்களும் சொந்த வீடு வாங்குவீங்க. அதே போல் நிறைய பேருக்கு வேறு விஷயங்கள் இருக்கும். நோயால் ரொம்ப அவசரப்பட்டு இருப்பாங்க, ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப தொடர்ந்து நோய், பெரிய பெரிய நோய் தொல்லைகள் அப்படி இருக்கும். அப்படிப்பட்டவங்க இதுதான் நம்ம வாழ்க்கை சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் துவா செஞ்சிட்டோம், நார்மலாக துவா செஞ்சிட்டோம், அந்த நோய் உங்கள் விட்டு போகலைன்னா இஸ்திக்ஃபார் அதிகமாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பரிபூரண ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன்னா இஸ்திக்ஃபார் துவாவிற்கு ரொம்ப சக்தி இருக்குது. இந்த இஸ்திக்ஃபார் துவாவிலே ஒரு சிறப்பு இருக்குது. இதுலேயும் எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. கூடிய சீக்கிரம் உங்களுடைய பெரிய ஆசை நிறைவேறும். ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு இருக்கிறீங்க, இந்த விஷயம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உறுதியாக நீங்கள் இருந்தால் நான் சொல்கிற மாதிரி இந்த இஸ்திக்ஃபார் துவாவை நீங்கள் ஓதுனா இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அந்த நாட்டம் நிறைவேறும். அந்த மூடப்பட்ட அந்த கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுவான். ஒரு கோரிக்கை இல்லை, எத்தனை கோரிக்கை நீங்கள் வச்சாலும் சரி, எல்லா கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இஸ்திக்ஃபார் துவா ஓதுனாலும் சரி, அனைத்து கதவுகளையும் அல்லாஹ் உங்களுக்காக திறந்து விடுவான். அது எப்படின்னா, இப்போ நம்ம இஸ்திக்ஃபார் துவானா என்ன நம்ம செய்வோம்? நமக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம். ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குது. நீங்கள் தமிழ்லேயும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் செஞ்ச தவறுகளை நினச்சி அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கணும். அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது கூட ஒரு வார்த்தையும் சேர்த்து கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இந்த விஷயத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வஸ்தக்ஃபிர் லிஸன்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். வஸ்தக்ஃபிர் லிஸன்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். இந்த துவாவில் நாம் என்ன கேட்குறோம்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய பாவத்திற்காகவும் மோமின்களான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நீர் மன்னிப்பு கேளுங்கள். அதாவது நீ தௌபா செய், உனக்காக நீ பாவம் மன்னிப்பு கேளு, கூடவே மூமினான ஆண் மற்றும் பெண் எல்லாருக்காகவும் நீ தௌபா செய் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நாம் துவா கேட்டால் என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு 2 பேருக்காக நீங்கள் துவா கேட்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டிலேருந்தே ஆரம்பிங்க. உங்கள் சகோதரருக்காக நீங்கள் துவா கேட்குறீங்க, உங்கள் சகோதரிக்காக துவா கேட்குறீங்க. இது மாதிரி அவங்க அறிந்தோ அறியாமலோ செய்த சின்ன தவறுகளையும் பெரிய தவறுகளையும் மன்னிச்சிடையா இல்லை, என்னையும் மன்னிச்சிடு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு 2 பேருக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னு நினச்சிக்கிங்க. அப்போது அல்லாஹ் என்ன செய்வானா, 2 நன்மைகள் உங்கள் கணக்கில் எழுதுவான். நீங்கள் 2 பேருக்காக கேட்டால். இதுவே ஒரு 10 பேருக்காக கேட்டால் 10 நன்மைகள் கிடைக்கும். இப்போது நம்ம மொத்தமாக ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் நம்ம துவா செஞ்சால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்துக்குங்க. கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. யா அல்லாஹ் என்னை மன்னித்துடு, மோமினான ஆண்களை மன்னித்துடு, மோமினான பெண்களை மன்னித்துடு, முஸ்லீமான ஆண்களை மன்னித்துடு, முஸ்லீமான பெண்களை மன்னித்துடு சொல்லிட்டு நீங்கள் சும்மா தமிழில் இப்படி துவா கேட்டாலே போதும். எத்தனை மோமின்கள் இருக்காங்க, எவ்வளவோ முஸ்லீம்கள் இருக்காங்க, அத்தனை நன்மைகள் கோடிக்கும் மேலே இருக்கும். நம்மளால் கற்பனை கூட கவுண்ட் பண்ணவே முடியாது. அவ்வளவு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் நம்முடைய கணக்கில் எழுதிடுவான். இன்னொரு பக்கம் என்ன நன்மைனா, மற்றவர்களுக்காக நாம் துவா செய்யும்போது ஒரு மலக்கு நம்முடைய பக்கத்தில் உக்காந்து இவங்களுக்கும் இதே போல் கிடைக்கட்டும் சொல்லிட்டு நமக்காக துவா செய்வாங்க. ஒரு மலக்கு மாறின் துவாவும் நமக்கு கிடைக்கும். எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்கள். ஒன்று தௌபா துவா, நமக்காக தௌபா செய்கிறோம், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு விஷயம், மூடப்பட்ட அந்த ஃபோர்ஸான ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த கதவுகளை ஃபோர்ஸை உடைக்கிற ஒரு துவானா அது இஸ்திக்ஃபார் துவா தான். இது நமக்கு கிடச்சிடும். இது கூட இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக கேட்கணும்னா எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் தௌபா செஞ்சு பாருங்கள். தமிழ்லேயே கேட்கலாம். இதுக்காக நீங்கள் என்னென்ன துவா சொல்லிட்டு நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் தாய்மொழியில் நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க. யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மூமினான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரையும் மன்னித்து விடு, முஸ்லீமான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரையும் மன்னித்து விடு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு முடிஞ்சு சும்மா ஒரு 3 முறையாவது நீங்கள் கேட்டு பாருங்கள். தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கேட்டுட்டு உங்களுக்கு தேவையான அந்த விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கேட்டுருங்க. யா அல்லாஹ் இந்த நன்மையின் பொருட்டால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு இது மாதிரி சொந்த வீடு எனக்கு அமைச்சு கொடு, என்னுடைய கடனை எனக்கு தீர்த்து கொடு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு மன நிம்மதியை கொடு, என் குழந்தைங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, என் கணவர் என்கிட்ட நல்ல அன்பாக நடந்துக்கணும், அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு சொல்லிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதை கேளுங்க. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. ஆனால் நீங்கள் மனசார கேட்கணும். இந்த ஒரு விஷயத்தை மனதார கேட்டால் தான் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்படி தொடர்ந்து நீங்கள் துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ்
நீங்கள் நம்ப முடியாத ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான துவா. வேறு எதுக்குமே இவ்வளவு சக்தி இல்லை. இஸ்திக்ஃபார் துவாவுக்கு தான் இந்த சக்தியே இருக்குது. அதுலேயும் நீங்கள் உங்களுக்காக மட்டும் கேட்காம எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து எல்லா கதவுகளையும் உங்களுக்காக திறந்து விடுவான். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்கும் அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.